ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான மலையாள படத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் மலையாளத்தில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் இல்லை. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கப்பலை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரோட வீட்லேயுமே ஒத்துக்கல. அதுக்கான காரணம் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்காக வரும். இப்போ ஒரு இடத்துக்கு வீடு தேடி வந்திருக்காங்க. இந்த புரோக்கர் வீட்டை காட்டுறாரு. வீடு பார்த்தா ரொம்ப பழைய வீடாக இருக்குது. ரொம்ப வருஷமாக ஆளுங்களே இல்லை போல். அதுவும் குட்டியோண்டாக இருக்குது. ஒரு ரூம் தான் இருக்குது வீட்டிலையே. அது சுத்தம் கூட பண்ணாமல் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ கேட்குறாரு, ஆனால் வேறு ஏதாவது வீடு காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் இந்த வீடு தான் தம்பி அமையும் அப்படின்னு சொல்ல, சரி பரவாயில்லனான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினுமே இந்த வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. மட்டும் இல்லாமல் அந்த புரோக்கர் கிட்ட ஹீரோ டவுட்டும் கேட்குறாரு. ஆனால் இங்கே பக்கத்தில் ஏதாவது ஆறு ஏதாவது இருக்கான்னு கேட்க, ஏன் தம்பி ஆறு பற்றி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நான் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைக்கலாமேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பாத்ரூம்லேயே நல்லா தண்ணி வருமே, நீங்கள் ஏன் ஆறுக்கெல்லாம் போகிறீங்க? ஆறு காட்டுக்குள்ளே இருக்குது தம்பி, அங்கெல்லாம் போகாதீங்க, ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கரும் வீட்டை காமிச்சிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ எதுக்காக அந்த ஆறை பற்றி கேட்டாருன்னு நமக்கும் தெரில. ஆனால் இவங்க ரெண்டு பேர் முகத்துலேயும் ஒரு சந்தோஷமே இல்லை. வந்ததுலேருந்து ரொம்ப சோகமாக டல்லாக எதையோ நினச்சி ஒரு கவலையிலே இருக்க மாதிரி தான் இருக்காங்க. வீட்டை சுத்தம் பண்ணிட்டு கொண்டு வந்த திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஹீரோ இங்கே பக்கத்துலேயே ஏதாவது வேலை கிடைக்குதான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட போய் நானும் சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல அவங்களும் சேர்த்துக்கிறாங்க நம்ம ஹீரோவை. நாளடைவில் ஹீரோ டெய்லி இப்படியே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே நல்லா ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சி பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் அந்த ரூம்குள்ளேயே தான் ஹீரோ வர வரைக்கும் அடைஞ்சு கிடப்பாங்க. ஜன்னலையே ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஹீரோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். ஹீரோட வீட்டு வாசல்லேருந்து நின்று பார்த்தாலே தெரியும். அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க போல். நைட்டு ஃபுல்லாக அந்த பஸ்ஸை அங்கே நிறுத்தி வச்சுட்டு டிரைவர் கண்டக்டர்லாம் பஸ்ஸுக்குள்ளே தூங்கிட்டு மறுபடியும் காலை ஷிஃப்ட் அங்கேருந்து ஆரம்பிப்பாங்க போல். இதை ஹீரோவும் ஹீரோயினும் நோட் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் ஒரு நாள் நைட்டு தூங்க சொல்லிட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ கூட ஹீரோயின் நம்ம இதை பண்ணி தான் ஆகணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், இதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ வெளில போய் பார்க்குறாரு. ஆள் நடமாட்டம் யாரும் இல்லை. அந்த ஆப்போசிட்டில் இருக்க பஸ்லேயும் கண்டக்டரும் டிரைவரும் தூங்கிட்டாங்க. பஸ்ஸுக்குள்ளேயும் லைட் ஏரியல. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் அந்த ஆறுக்கு தான் போகிறாரு. அந்த காட்டுக்குள்ளே நடந்து ஆறுக்குள்ளே போகிறாரு. ஒரு குச்சை எடுத்து அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி ஆழம் எவ்வளோ இருக்குங்கிறத அளந்து வச்சுக்கிட்டு திரும்ப ரூமுக்கு வந்து தூங்கி அடுத்த நாள் காலைல எப்போதும் போல் வேலைக்கு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் வந்த ஹீரோ, இன்னைக்கு நைட்டு நம்ம போயிடலாம், ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே தயக்கத்தோட சரி அப்படிங்கிறாங்க. இவங்களும் நல்லா ஊரெல்லாம் தூங்கி அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாரும் தூங்கிடுறாங்க. நைட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை. எதுக்கும் வெளில வந்து ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு ஹீரோ சுற்றியும் முற்றியும் பார்க்குறாரு. ஆப்போசிட்டில் இருக்க பஸ்லேயும் ஆளுங்க யாரும் இல்லை, தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வா கிளம்பலான்னு சொல்ல ஹீரோயினும் பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு ஹீரோ பின்னாடியே போகிறாங்க. ஹீரோ இப்போ அந்த காட்டுக்குள்ள இருக்க அந்த ஆறுக்கு தான் போறாரு. போனா ரெண்டு பேருமே அந்த ஆறுக்குள்ள இறங்கி மூழ்கி குளிச்சுட்டு, அந்த காரு செம்ம ஜில்லுன்னு இருக்கும் இந்த நைட் டயத்துல, அதுவும் குளிர்காலத்துல. அந்த குளிர் தண்ணியில ரெண்டு பேரும் குளிச்சுட்டு அதே காட்டுல ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருக்காங்க. இது என்னடா இது அப்படின்னு நம்மளாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி மறுபடியும் ரூம்க்கு வந்துடுறாங்க. இதையே ரெகுலராக டெய்லி நைட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ யதார்த்தமாக இவங்க ரெண்டு பேரும் போகிறத அந்த பஸ்க்குள்ளே தூங்கிட்டு இருந்த ஒரு ஆள் பார்த்துடுறாரு. இன்னும் இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு ஒன்றும் கண்டுக்கல. அடுத்த நாளே இதே மாதிரி போகிறத பார்த்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இவரும் போகிறாரு. அங்கே ஒரு ரெண்டு பேரும் அந்த ஆற்றுல குளிச்சுட்டு அங்கேயே ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு இவர் வீடியோவும் எடுத்துடுறாரு. இன்னது ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த வீடியோ எடுத்தார் இல்லையா பஸ் கண்டக்டர், அவர் அடுத்த நாள் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லி இந்த வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஆப்போசிட்டில் வீட்டில் மேலே புதுசாக குடி வந்தவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்ல இவங்களுக்குலாம் பயங்கர ஷாக்கு. அடுத்த நாள் நைட்டு இவங்க போகிறத பார்த்தீங்கன்னா சொல்லு, நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் இருக்க நம்ம டிரைவர் கண்டக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பஸ்ஸுக்கு வந்துடுறாங்க. பஸ் லைட்லாம் ஆஃப் பண்ணி தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட ஹீரோ ஹீரோயின் வெளில வந்து பார்க்குறாங்க. எங்கேயுமே லைட் எரியல, யாரும் ஆள் நடமாட்டமும் இல்லைன்னு சரின்னு எப்போதும் வழக்கம் போல இந்த தடவையும் கிளம்புறாங்க. இதை நோட் பண்ண அந்த டிரைவர் கேங்கு வந்து
ஹீரோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே 2 பேரும் ஒன்றா இருக்கிறத இப்போ எல்லாருமே அவங்க ஃபோனில் வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் ஹீரோவையும் போய் அட்டாக் பண்ணுறாங்க. எந்த ஊருக்காரண்டா நீ, எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்லி அடிக்கவும் ஹீரோவும் ஹீரோயினும் பயந்து அழுதுகிட்டே அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துடுறாங்க ரூமுக்கு. அப்போ ரூம்குள்ளே போனவங்க தான் திரும்ப அவங்களால வெளிலே வர முடியல, ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பஸ் டிரைவருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி இப்போ ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அந்த வீடியோ பரவிருச்சு. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இருப்பார். அவர் தான் இந்த புரோக்கர்கிட்ட சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு வீடு வேணும்னு சொல்லி ஏற்பாடே பண்ணி கொடுத்துருப்பாரு. இந்த விஷயம் அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய ஒரு நேராக ஹீரோ வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த டிரைவர் கண்டக்டர் கேங்கை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுகிறாரு. என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு இப்போ தாங்க ஃப்ரெண்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பணக்கார வீட்டு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். ஹீரோ வந்து ஒரு டெக்னீஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துல திடீர்னு பார்த்தா ஒரு நாய் எங்கேருந்தோ தப்பிச்சு வந்திருக்கும். அது யார் வீட்லேயோ வளர்க்குற டாகுன்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவ்வளோ காஸ்ட்லியான டாகு, இது எப்படிடா இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நம்மளே நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 2 நாளாக வச்சு பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தாங்க ஹீரோட ஃப்ரெண்டு இந்த நாயை காணும்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டி இந்த டாகை யாராவது கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சன்மானமாக இவ்வளோ பணம் தரப்படுங்கிற போஸ்டர் ஒட்டியிருக்கு. இந்த போஸ்டரை பார்த்தா நம்ம ஹீரோ 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்த டாக் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு வந்து ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட காட்ட, ஆமாண்டா அதே டாக் தான், நம்ம போய் ஓனர்கிட்டே ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டும் நம்ம ஹீரோயினோட வீட்டில் போய் அப்போ தாங்க டாகை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, ஆனால் 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் நீ ஃபாரின் வந்துரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே போய் இருக்க விருப்பம் இல்லை, நம்ம ஊர்லேயே இருக்கலாமேன்னு தான் நினச்சி இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஹீரோயினோட டாக் தொலைஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறம் போஸ்டர்லாம் வெட்டியிருப்பாங்க. இப்போ ஹீரோ மூலியமாக அந்த டாக் கிடைக்க இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ 2 நாளில் நல்லா அட்டாச் ஆகிருப்பார் அந்த டாக் கூட. எனக்குமே கஷ்டமாக இருக்குங்க, இந்த 2 நாள்லேயே நான் நல்லா பழகிட்டேன்னு சொல்ல, இதனால என்னங்க இருக்குது, நீங்கள் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இப்படி தாங்க ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோ அடிக்கடி போய் 2 பேருக்குள்ளேயும் பழக்கம் ஏற்பட்டு 2 பேர் லவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோட அப்பா ஹீரோயினோட லவ்வை ஒத்துக்கலை. நீ அவனையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நான் இன்னும் 1 வாரத்தில் இந்தியா வந்துடுவேன், உன்னை அழைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோயின் வீட்டை விட்டே வெளில வந்திருப்பாங்க. சரி ஹீரோ வீட்டில் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா ஹீரோவோட அம்மா வந்து, இல்லை நீ லவ் பண்ணிட்டு வந்த பொண்ணு ஒரு கிறிஸ்டியன், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீட்டில் இருக்க மகாலட்சுமி போயிடும்னு சொல்லிட்டு ஹீரோவோட வீட்லேயும் ஒத்துக்கல. ஆனால் ஹீரோவோட அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவ். ஏன்னா ஹீரோனோட அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை, அதனால உங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய காரணமாக காமிச்சு எப்படியாவது உங்கள் அம்மா மனசை மாற்றிடலாம், நீங்கள் சீக்கிரம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கன்னு ஹீரோட அப்பா சொல்லியிருப்பாரு. ஹீரோயினும் அப்பையிலேருந்து அம்மா அப்பா இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்டில் தனிமையில் தானே வளர்ந்தாங்க. சரி கல்யாணம் பண்ணிக்கிற வீட்லையாவது குடும்பங்களோடு சேர்ந்து ஜாலியாக இருக்கலாமேன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போயும் உங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னு அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் ஆனால் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க. 2 பேருக்குமே குழந்தை அமையவே இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி டாக்டரை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு 2 பேரும் செக்கப்புக்கு போனால் டாக்டர் இவங்க 2 பேரையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பாடி ஹீட் அதிகமாக இருக்கனால தான் பேபி இன்னும் ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில நம்ம ஹீரோக்கு காத்து வாக்கில் ஒரு நியூஸும் வருது. சித்தர் ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தராக அவர்கிட்ட போன எந்த ஜோடிக்குமே குழந்தை இல்லாமல் திரும்பினதே இல்லையா. ஸோ அவர் கொடுக்குற மருந்து ட்ரீட்மெண்ட்டும் நல்லாவே ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சித்தரை போய் பார்க்கலாமேன்னு பார்க்குறாங்க. அந்த சித்தரும் இதே காரணத்தை தான் சொல்கிறாரு, உங்கள் பாடி ஹீட்டாக இருக்கனால தான் இப்படி இருக்குது, நான் சொல்கிறபடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆறு இல்லைன்னா ஏரியில போய் நைட் நேரத்துல அதுல குளிச்சுட்டு அந்த ஏரிக்கு பக்கத்துலயே நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் குழந்தை பிறக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, ஏன்னா இவங்க 2 பேருமே படிச்சவங்க, நாகரிகம் தெரிஞ்சவங்க, இதெல்லாம் எப்படிடா பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் சித்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஏற்கனவே இவங்க இருந்த வாடகை வீட்டை விட்டுட்டு புது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் குழந்தைக்காக தான் இவங்க பண்ணுறாங்கன்னு ஃப்ரெண்டு அந்த டிரைவர் கேங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, ஆஹா இதுக்காக தான் இவங்க பண்ணியிருக்காங்களோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே, வீடியோலாம் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி இவங்க கேங்கு வருத்தப்பட்டு இவங்க யாராருக்கெல்லாம் அனுப்புனாங்களோ அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி டெலிட் பண்ண சொல்ல, அவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அது இன்டர்நெட் வரைக்குமே போச்சுன்னு தெரிய வருது. இவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதுக்கிடையில் நம்ம ஹீரோயினை வீட்டில் காணும், எங்கடா இதை காணுமேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்க 2 பேரும் அடுத்த நாள் அந்த ஆத்துலயே விழுந்து இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம
நம்ம ஹீரோயின் இறந்து போனப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கங்கிற ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் தெரிய வருது. இதை பார்த்து எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு சேட் எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். ஆனால் தமிழ்ல எல்லாம் மலையாளத்தில் தான் இருக்குது. சப்டைட்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்தே வந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.